சி. சி. டி. டி. சரி, எழுதுறத நிறுத்திக்க. இப்ப வேற ஒரு பாடத்துக்கு வருவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல வவல்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு. அத பத்தி தெரியுமா உனக்கு? தெரியும் சார். தெரியுமா? உனக்கு அவ்வளவு கிராமர் நாலேஜ் இருக்கா? எங்க வவல்ஸ்னா என்னன்னு சொல்லு பார்க்கலாம். இந்த மரத்துல எல்லாம் நல்ல கருப்பா அப்படியே தலைகீழா தொங்கிட்டு இருக்கும்ல, அதானே சார்? வாய் மூடு. அதுக்கு பேரு வவ்வால். இது வவ்வல். சரி சரி, உனக்கு கிராமர் தான் தெரியல. நான் கேக்குற சிம்பிளான क्वेश्चंसக்கு பதிலாவது சொல்லு பார்க்கலாம். சொல்றேன் சார். வாட் இஸ் யுவர் நேம்? வானதி. இப்படி மொட்டையா வானதின்னு சொன்னா எப்படி? அப்போ இனிஷியலோட சொல்லணுமா சார்? ஏன் வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல. யாரு உன்கிட்ட பேரை கேட்டாலும் மை நேம் இஸ் அப்படிங்கறத சேர்த்து தான் சொல்லணும். அப்படின்னா சார்? அப்படின்னா என் பேருன்னு அர்த்தம். இப்ப சொல்லு, மை நேம் இஸ் வானதி. ஐயோ சார், உங்க பேரு வானதி இல்ல, என் பேரு தான் வானதி. ஐயோ மரமண்ட மரமண்ட, என்னதான் அடிச்சுக்கணும். நான் என்ன சொல்ல வரேனாவது புரியுதா உனக்கு? உனக்கு டீச் பண்றதுக்கு பதிலா எங்கேயாவது செவுத்துல போய் முட்டிக்கலாம். இங்க பாருமா, நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்க. கரெக்டா பதில் சொல்லுமா, சரியா? இந்த வாத்தியாருக்கு இவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்து இவரு படிச்ச மொத்த பாடமும் மறந்து போயிட போகுது. இந்த வேலையத்த டெய்லரு யானைக்கு டவுசர் தச்சானா, அந்த வேலையத்தான் இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. மா, எப்படியும் இவ சுத்தமா தேர மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் நாம இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமா? வாமா நம்ம போலாம். நல்லா சிரிப்பா இருக்கு பாக்க. நீ வாமா. முதல்ல அந்த நோட்டை கொடு பார்க்கலாம். நான் என்ன எழுத சொன்னேன்? என்ன எழுதி இருக்க? காது வலிக்குது சார். சார் சார், காது வலிக்குது சார். இத மட்டும் அழுத்தம் திருத்தமா சொல்லு. இதே மாதிரி அழுத்தம் திருத்தமா எழுதி இருக்கலாம்ல. உனக்கு ஏதாவது தலையில இருந்தா தானே எப்படி சொல்லி கொடுத்தாலும் உனக்கு எதுவும் ஏற போறது இல்ல. இட்ஸ் டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். சார். அம்மாடி, நான் கிளம்புறேன். சார். சார், கிளாஸ் முடிஞ்சதுங்களா? எப்படி போச்சு? நல்லா படிக்கிறாளா? சாரி டு சே திஸ் மேடம், உங்க டாக்டர் இன் லாவுக்கு பேசிக் நாலேஜே இல்ல மேடம். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே படிக்கிற ஆர்வம் இருக்கா, இல்ல நீங்க கம்பல் பண்ணி படிக்க வைக்கிறீங்களா? அவளுக்கு படிக்கிற ஆர்வம் இருக்கிறதுனால தானே சார் இங்கிலீஷ் கத்து கொடுக்கறதுக்கு உங்களை வர சொன்னேன். என்னோட பிஸி ஸ்கெடியூல்ல நீங்க சொன்னீங்கிறதுக்காக தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். பட் இவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு மேடம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல PhD பண்ணி கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா இங்க உங்க டாக்டர் இன் லாவுக்கு ABCD புரிய வைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பேசாம அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வாங்கி போட்டு விட்டு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க. அப்பவாவது அவங்க மண்டையில ஏதாவது ஏறுதான்னு பார்க்கலாம். என்னால இந்த பொண்ணுக்கு இனிமே இங்கிலீஷ் சொல்லி தர முடியாது. நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க மேடம். ஐ எம் வெரி சாரி மேடம். சார், அம்மா, என்னம்மா இதெல்லாம்? வானதி இப்ப படிக்க வச்சு என்ன பண்ண போறீங்க? ப்ரொஃபசர் பேசிட்டு போறத பார்த்தா எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவ என்னமோ பண்ணிட்டு போறா, அத பத்தி உனக்கு என்ன? அதான் உனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு அவளை பத்தி பேசுற? இங்க பாரு கார்த்திக், எனக்கு வாழ்க்கையில இது வரைக்கும் ஆசைன்னு எதுவுமே இல்ல. ஆனா இப்போ ஒரு ஆசை வந்திருக்க. வானதிக்கு படிப்பு மேல இருக்கிற ஆர்வத்துக்கும் மரியாதைக்கும் அவளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன்.
நான் செய்வேன். உனக்கு பிடிக்கலனா விட்டுரு. இதுல நீ ஏதோ தலையிட வேண்டாம். ம்? வானதி, நீ நல்லா படிக்கிறியா? இன்னும் 1 மாசத்துக்குள்ள நல்லா இங்கிலீஷ் பேசுவியா? ப்ரொஃபசர் உன்னை பத்தி பாராட்டிட்டு போயிருக்காரு. ப்ரொஃபசர் என்னை பத்தி உங்ககிட்ட திட்டிட்டு போனதை நான் கேட்டுட்டு தாமா இருந்தேன். அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத வானதி. இப்போ உன் லட்சியம் என்ன தெரியுமா? அவர் சொல்லி கொடுக்கறத உன்னால புரிஞ்சுக்க முடியலங்கிறது இல்ல. புரிஞ்சுக்க உனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். நம்மளால ஒரு விஷயம் முடியும்னா அத சீக்கிரமா செய்யணும். அதுவே முடியாதுன்னு சொன்னா அத முயற்சி எடுத்து நல்லா செய்யணும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு வானதி. உன்னால படிக்க முடியும். பெஸ்டா பண்ண. அதுக்கான எல்லா உதவியையும் நான் பண்றேன். என்ன இவ்ளோ நேரம் ஆகியும் ஆள் வர காணோம்? ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் ஆகி வராமையே போயிடுமா? என்னடி அப்பையில இருந்து வாசல்லே குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்க? யாராவது வரங்களா என்ன? எல்லாமே உனக்கு உடனே தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருமா, சொல்றேன். ஏண்டி இப்ப நான் என்ன கேட்டேன்னு நீ இவ்ளோ கோவப்படுற? பொறுமையா இரு, சொல்றேன். தபால் வந்திருக்கான் பாரு. இத வாங்க கூட இந்த வீட்ல ஆள் இல்ல. வணக்கம் மேடம். என்னப்பா? மேடம், இங்க கார்த்தின்றவரு. கார்த்திக் சார் உள்ளதா இருக்காரு. கூப்பிட்டீங்களா? இல்ல, பரவாயில்ல மேடம். அவருக்கும் வானதின்றவங்களுக்கும் கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு மேடம். மேடம், கையெழுத்து போடுங்க மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி. நன்றி மேடம். ஆர்த்தி, ஆர்த்தி. ஐயோ, என்ன சொல்றதுன்னு புரியலடி. இங்க பாரு, உன் அத்தை வானத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்களே இந்த விவாகரத்து பத்திரம், அதை கொண்டு போய் கோர்ட்ல குடுத்துட்டாங்க போல இருக்கு. கோர்ட்ல இருந்து வானத்தையும் கார்த்திகையும் கோர்ட்ல ஆஜராக சொல்லி சம்மன் வந்திருக்கு. இந்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்லனா எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. இருமா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. அட, நீ சொல்றதா எப்பவும் கேட்டுட்டே இருக்கனே, அதெல்லாம் அப்புறமா வந்து கேக்குறேன். இது முதல்ல போய் கொடுக்கணும். ஆனா இத சாதாரணமா சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் தெரியுமா? சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா. என்னாச்சு? சம்பந்தியம்மா, இங்க பாருங்களேன். இது என்னமோ கோர்ட்ல இருந்து வந்த சம்மன்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலங்க. வானத்திக்கும் கார்த்திக் மாப்பிள்ளைக்கும் வந்த சம்மன்னு சொன்னாங்க. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கோர்ட்ல இருந்தா? அது மாப்பிள்ளை வராருங்க. என்னம்மா? வானதி, இங்க வா. என்னம்மா? இங்க பாரு. என்னாச்சு? என்னம்மா கையில ஏதோ வச்சிருக்கீங்க? கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. என்னன்னு பாரு. வானதி, உனக்கும் வந்திருக்க. இத கண்டிப்பா அவர்தான் ஏற்பாடு பண்ணிருக்கணும்.
என்னாச்சு கார்த்திக்? டிவோர்ஸ்க்கு நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம்லம்மா, அதுக்கு நாளைக்கு ஹியரிங் இருக்கிறதா சொல்லி கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பியிருக்காங்கம்மா. நாளைக்கு 11 o'clock கோர்ட்ல இருக்கு. நாம இத டிரால தானே ஒளிச்சு வச்சிருந்தோம். எப்படி கார்த்திக் கையில கிடைச்சது? இத கண்டிப்பா கார்த்திக் தான் அனுப்பி வச்சிருப்பான். இந்தாங்கம்மா. என்னங்க, வானதியும் கார்த்திக்கும் சைன் பண்ண டாக்குமெண்ட்ட டிரால தான் வச்சேன். ஒருவேளை கார்த்திக்கே இத கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ராஜி, அதான் அவனுக்கு பிடிக்கலங்கிறத தெளிவா சொல்லிட்டாலம்மா. மறுபடியும் அவனை தொந்தரவு பண்ணாத ராஜி. அப்புறம் அவனுக்கு வானதி மேல வெறுப்பு தான் வரும். இல்லங்க, நான் கேட்காம விட மாட்டேன். கேட்டுதான் ஆகணும். கார்த்திக்! ராஜி, என்னம்மா இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்க வேண்டாம். என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். என் கைய விடுமா. அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அத நின்னு வேடிக்கை பார்க்காம இப்ப எதுக்குமா என்ன இங்க தனியா கூட்டிட்டு வந்திருக்க? இவ ஒருத்தி வேடிக்கை பார்க்கறதுல இருப்பா. நீ என் குழப்பத்தை தீர்த்து வை, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ஆசை தீர வேடிக்கை பார்க்கலாம். ஐயோ, அப்படி என்னமா குழப்பம் உனக்கு? விவாகரத்து பத்திரத்துல கார்த்திக்கும் வானத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அத உன் அத்தை தான் பத்திரமா கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்கன்னு நீ தான் என்கிட்ட வந்து சொன்ன. அவங்க பத்திரமா எடுத்து வச்ச பத்திரம் கோர்ட்டுக்கு எப்படி போயிருக்கும்? அதை யார் கொண்டு போய் கொடுத்திருப்பா? ஒருவேளை கார்த்திக் கொண்டு போய் கொடுத்திருப்பானோ? இத்தனை நாளா அந்த டாக்குமெண்ட் எங்க அத்தை கிட்ட தான் இருந்துச்சுன்னு அந்த கார்த்திக்கே தெரியாதுமா. அப்புறம் எப்படிமா அவன் போய் கொடுத்துருக்க முடியும்? ஆமால, அவன் கொடுத்திருக்க மாட்டான். கரெக்ட் தான். அப்போ சம்மன் அனுப்புற அளவுக்கு கோர்ட்டுக்கு அந்த பத்திரம் எப்படி போச்சு? நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கறதுக்கு என்ன விட்டா உனக்கு வேற யாருமா இருக்கா? என்னடி சொல்ற? யாருக்குமே தெரியாம அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து கோர்ட்ல சப்மிட் பண்ண வச்சதே நான் தான்மா. ஆர்த்தி, அத்தை ரூம்ல இருந்த டாக்குமெண்ட் எப்படி என் கையில கிடைச்சதுன்னு தானே யோசிக்கிறேன். சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் வெளியில போயிட்டாங்க. ஆனா ரூம்ல ஒருவேளை மாமா இருந்தாருன்னா? மாமாவும் இல்ல. இதுதான் கரெக்டான நேரம். ஆர்த்தி, இவன் எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறான்?
ஆர்த்தி, ஆர்த்தி எங்கடி இருக்க? ஆர்த்திமா, ஷூ, நீயா? ஏண்டி அங்க மாப்பிள்ள உன்னை ஆர்த்தி ஆர்த்தின்னு கத்திட்டு இருக்காரு, நீ உன் அத்தை ரூம்ல இருந்து என்னடி பண்ணிட்டு வர? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அவர் ஏதாவது டீ காஃபி கேட்டார்னா நீயே குடுமா. நான் ஒரு முக்கியமான வேலையை இப்ப வெளியில போயிட்டு வந்துடுறேன். ஓகே? எங்கடி போற? ஐயோ, நான் அப்புறம் வந்து சொல்றேம்மா. வரேன். இதான் அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட். அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த ஃபைல் மட்டும் போதும்ல? இந்த ஃபைல் மட்டும் போதாதுமா. உங்களுக்கு பேசின பணம் அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே டைவர்ஸ் கேஸ் என்ன, மர்டர் கேஸ் போட்டு அந்த கார்த்திகை உள்ள தள்ளிடுறேன். ஐயோ, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இப்போதைக்கு 2 பேரையுமே சேர விடாம பிரிச்சு விட்டாலே போதும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்த பண்றேன். எதுவும் சொதப்பல் ஆகாதுல்ல? என்னம்மா, நான் மட்டும் ரிஸ்க் எடுக்கலையா? என்னோட சீனியர் ரவிசங்கர் சார் தான் ராஜேஸ்வரி மேடத்தோட ஃபேமிலி லாயர். அவருக்கு ஜூனியர் ஆனா அவருக்கே தெரியாம இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறேன். இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்? என்ன சார், பணத்தை வாங்கினதும் இப்படியெல்லாம் சொல்றீங்க? பயப்படாதம்மா, இருக்கிற உண்மைய தெளிவா சொல்லணும் இல்லையா? வாங்கின காசுக்கு இந்த கேஸ உங்களுக்கு சாதகமா முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தேங்க்யூ. மா, சைன் எல்லாம் கரெக்டா இருக்கு. நாளை காலையில தானும் உங்க வீட்டுக்கு கோர்ட்ல இருந்து சம்மன் வரும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போதுமா? ஆர்த்தி, சாத்தி எவ்வளவு புத்திசாலித்தனமா ஒரு பிளான போட்டு அதை எவ்வளவு அழகா செயல்படுத்திருக்க. உன் பொண்ணாச்சே நானு. சீக்கிரமே அந்த கார்த்திகையும் வானத்தையும் எதிரிங்க ரேஞ்சில எதிரெதிர நிப்பாட்டணும் நீ அன்னைக்கு சொன்னல்லம்மா. நீ நினைச்ச மாதிரியே நாளைக்கு டைவர்ஸ்க்கு அவங்க கோர்ட்ல எதிரெதிர நிப்பாங்கம்மா. ஆர்த்தி, நீ செஞ்சதை கேட்கும் போதும் நீ இப்ப சொல்றதை கேட்கும் போதும் எனக்கு அப்படியே காதுல தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்குடி. ஒத்த பிள்ளைய பெத்தாலும் முத்தா பெத்து வச்சிருக்கண்டி. சும்மாவா? நீ செஞ்ச இந்த காரியத்துல உன் அத்தை ராஜேஸ்வரி தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கும். அனுபவிக்கட்டும். பெரிய புத்திசாலி இல்லம்மா, தேவதான். கூடிய சீக்கிரமே கார்த்திக் வானத்தைய அத்தை விட்டுறதுக்கு நேரம் வந்தாச்சு. ஆர்த்தி, நடக்கட்டும். அவளை ஒரேடியா இந்த வீட்டை விட்டு ஒழிச்சு கட்டிட்டா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ மட்டும்தான் ஒரே ஒரு மருமக. இந்த மொத்த சொத்தையும் மொத்த வீட்டையும் மகாராணி மாதிரி கட்டி ஆள போறது நீ மட்டும்தான் ஆர்த்தி. அந்த நாளை பார்க்கறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ சார். ஹலோ சார். நான் மிஸ்டர் ராஜேந்திரன். உங்க டைவர்ஸ் கேஸை டீல் பண்ண போறது நான் தான். அட்வொகேட் ரவிசங்கர் சார் வரலையா? அவர் தான் எங்களோட ஃபேமிலி லாயர். அம்மா அவர்கிட்ட தான்
இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிருந்தாங்க. இப்பவும் ரவிசங்கர் சார் தான் சார் இந்த கேஸை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் அவரோட ஜூனியர் தான் சார். அவர் ஒரு சின்ன கேஸ் விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருக்கிறதுனால உங்க டைவர்ஸ் கேஸை என்ன பாத்துக்க சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, உள்ள போலாமா? நமக்கு இன்னும் டைம் ஆகும் போல இருக்கு சார். கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா சார்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார். இப்ப நம்ம கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் தர போறது ஜட்ஜி பானுமதி மேடம். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததுலயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ் அவங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போகாம, யாருக்கும் பயப்படாம, அவங்க மனசுக்கு சரின்னு படுறத மட்டும் தீர்ப்பா எழுதுவாங்க. போன வருஷம் இப்படிதான் ஒரு மினிஸ்டர் கேஸ்ல கூட பணத்தை கொடுத்து மேடத்தை சரி கட்டலான்னு பார்த்தாங்க. கடைசியில லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி அந்த மினிஸ்ட்ரியே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நியாயமானவங்க. தீர்ப்பு நமக்கு சாதகமா வரணுங்கிறதுக்காக கோர்ட்ல யாராச்சும் போய் சொன்னா அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா நமக்கு வேற வழி இல்ல. மியூச்சுவல் டைவர்ஸ்க்காக ட்ரை பண்ணும் போது நடக்காத விஷயத்தை கூட நாம நடந்தா மாதிரி சொல்லிதான் ஆகணும்.